வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா, சில கேள்விகள் ரெகுலராக மொபைலில் வந்துட்டே இருக்கு. சார் இது இது பண்ணணுமா, அது பண்ணணுமா, இது செய்யணுமா, அது செய்யணுமா அப்படின்றது காமனாக நிறைய பேர் கேட்குறாங்க. அதை ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷனாக அப்படி நானே கேள்வி கேட்டு நானே உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு போட்டுட்டேன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த செஷன் பார்க்குறோம். வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய கேள்வியாக இருக்கலாம், இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சில கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் கமெண்ட்டில் கொடுங்க. திருப்பியும் நாங்கள் இன்னொரு செஷனில் அதை அட்ரஸ் பண்ணுறோம். ஆர்ஜிஆர் அகாடமி ஒரு நீட் எக்ஸாம்ஸ் எழுதி பார்க்கணும், ஒரு வருஷம் வெயிட் பண்ணி படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு, ஆனால் வசதி இல்லை சார், ஆனால் படிக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 40,000 ரூபாயில் ஒரு வருஷத்துக்கு நீங்க படிக்கிறதுக்கு டியூஷன் ஃபீஸ்ல கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அருமையான டீச்சர்ஸை வச்சு பண்ணியிருக்கோம். புக்ஸ் மெட்டீரியல் அருமையா இருக்கு. டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். டீச்சர் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அற்புதமான ஒரு கிளாஸ் 40,000 rupeesல உங்களுக்கு கிளாஸஸ் இயர் ஃபுல்லா. ரெண்டாவது, இந்த 40,000க்கு 1 year வெயிட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு சார் எக்ஸாம், அதை எழுதி பார்க்கணும் சார், எழுதி பார்த்தா மட்டும் போதாது, அது படிச்சுக்கிட்டா கூட நல்லா இருக்கும், அதுக்கு ஒரு ட்ரைனிங் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம 35 days பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோம். 25,000 rupees சார்ஜ் பண்றோம். ஒரு வருஷம் படிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இது ஃப்ரீங்க. ஓகே ரைட். இது நம்ம மேக்ஸிமம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நீட்டு சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நீட்டு நம்மளுக்கு விண்டோ ஓப்பனாக இருக்குது, கரெக்ஷன் விண்டோவில் நிறைய பர்டிகுலர்ஸ் மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா, இது செய்யலாமா, அது வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி, சார் நான் எல்லாமே கரெக்டாக போட்டேன் சார், நான் திருப்பியும் போய் அதை விசிட் பண்ணி நான் பார்க்கணுமா அப்படின்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் எல்லாமே கரெக்டாக இருக்குது சார், நான் ஆதார் அப்டேட் பண்ணிட்டேன், கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டேன், எல்லாமே பக்காவாக இருக்குது, எல்லாமே நான் கொடுத்தது எல்லாமே எனக்கு நான் கன்ஃபர்மேஷன் போடுறப்ப எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன், நான் திருப்பி போய் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினுக்கு டைரக்ட் ஆன்சர் நோ. திருப்பி போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு என்ன அதெல்லாம் தேவையில்லை. அப்படி பார்க்கணுன்னா கூட பார்த்தீங்கன்னா உள்ளே போய் லாகின் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம், ரைட்டா? ஆனால் இந்த வேலையை யார் பண்ணும்? பேரண்ட் பாருங்கள், பசங்களை அப்படி ஓரமாக வைங்க, அவங்க படிக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ரைட்? ஒன்று. செகண்ட் கொஸ்டின் என்ன வருதுன்னா, சார் நான் அப்ளிகேஷன் போடுறப்ப ஆதாரில் நேம் மாற்றினேன் சார், ஆனால் போடுறப்ப நான் அப்படியே போட்டேன் சார், இப்போ நான் மாற்றணுமா அப்படின்னா நம்மளுக்கு எதனா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கரெக்ஷன் விண்டோக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்க. அது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, சான்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு கொடுப்பாங்களே தவிர இல்லைன்னா கிடையாது. என்ன இல்லைன்னா கிடையாது. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் தி ஃபீல்டு, ஃபாதர் நேம், மதர் நேம். அப்போ என்னுடைய நேம் சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு அதில் ஆப்ஷன் இருக்கா? இல்லை. அப்போ இது திருப்பி போட்டு குழப்பிக்க தேவையில்லை. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறது 1 2 3 3 தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3ல நம்மளுக்கு எது பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. அப்போ நிறைய பேர் கேட்கறது என்ன, சார் ஆதார் எனக்கு மாத்தணுமா சார், என்ன பண்றதுன்னு தெரியல சார், ஆதார்ல அது ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா ஆதார்ல அப்டேட் ஆயிடும். நம்ம எதுக்கு அதை பத்தி ஒரி பண்ணுவோங்கண்ணே, சரியா? அதனால ஆதார்ல அப்போ போடுறப்போ இல்லை சார் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஆன்சர் என்ன, தேவையில்லை அப்படின்றது தான் ஆன்சர், ரைட்? அப்புறமா மூணாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் நான் என் குழந்தைக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட் நான் அப்லோட் பண்ணிட்டேன் சார், ஆனால் நான் பிசி சர்டிஃபிகேட் வச்சுட்டேன் சார், அதில் ஓபிசி சர்டிஃபிகேட் வைக்கல, பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லை ரெண்டுமே இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். பரவாயில்லைன்னு வச்சிங்கனாலும் பரவாயில்லை இல்லையானா இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். யாருக்கு பரவாயில்லைன்னா இல்லை, யாருக்குன்னா பரவாயில்லாம் இல்லை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் நான் பிசி சர்டிஃபிகேட் வச்சுட்டேன் அதில், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஓபிசின்னு வைக்கல, எனக்கு ஜிப்பர் போகணும், எய்ம்ஸ் போகணும்னு இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா என் குழந்தை 700 மார்க் மேலே எடுக்கணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு தெரியுது அப்படின்னு இருக்கிறப்ப அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்போ வைக்காதனால ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மாட்டிப்பீங்க. அதனால அதை செக் பண்ணி மாத்திருங்க. அதான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, சர்டிஃபிகேட் யூ கேன் சேஞ்ச், கேட்டகரி சர்டிஃபிகேட் மாத்திக்கலாமா அப்படின்னு மாத்திக்கலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ டக்குன்னு மாத்திரணும், ரைட்டா? மாற்ற தேவையில்லை, அப்படியே விடுங்க. ஆனால் பரவாயில்ல சார், என் மார்க் ஜஸ்ட் சும்மா இப்போதான் சார் அப்ளை பண்ணி பார்க்குறோம் சார், படிக்கவே இல்லை சார், சும்மா எழுதி பார்க்குறோம், போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரைட்டா? இல்லை சார் நான் போட்டேன், ஆனால் எனக்கு ஓபிசின்றது ஓகே இல்லை, நான் ஜென்ரலில் போட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஓபிசி சர்டிஃபிகேட், ஓபிசி தான், ஆனால் சர்டிஃபிகேட் எனக்கு வரல, அது அப்ளை பண்ணேன் நான், இதெல்லாம் குழப்பமாக இருக்கும் பாருங்க, ஜென்ரலில் போட்டேன், கேட்டகரி சர்டிஃபிகேட் மாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மாற்றிருங்க. சார் நான் எஸ்சி சார், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நான் எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சேன், நான் ஓபிசியில் வச்சுட்டானா அப்படின்னா என்ன பண்ணலாம், அகைன் மாற்றத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மாற்றிக்கிறீங்க, ரைட்டா? அப்போ இந்த விஷயங்கள்ல இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சிக்னேச்சர். சார் சிக்னேச்சர் நான் எப்பயுமே போடுறப்ப இனிஷியல் போட்டு தான் சார் நேம் போடுவேன்,
ஆனால் நான் இப்போ வந்து அப்ளிகேஷன் போடுறப்ப வெறும் வந்து நேமை மட்டும் எழுதிட்டேன். அப்போ நீங்கள் பாருங்கள், அங்கே போயிட்டு எக்ஸாம் ஹாலில் வந்து போடுறப்ப இனிஷியல் போட்டு நேம் போட்டிங்கன்னா அப்புறமா அது வேற தேவையில்லாமல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆகிடும். அதனால் அதை பார்த்துக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு மாற்றணுமா மாற்றிடுங்க. சார் இதில் வந்து இங்கு பென் வந்து எதில் வைக்க சொன்னான், பிளாக் பெனில் தான் வந்து சிக்னேச்சர் போட்டு வைக்க சொன்னான், ஆனால் நான் வந்து ப்ளூ பெனில் வச்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா மாத்திருங்க. எதுக்கு தேவையில்லாம அவன் பிளாக்ல வெயின்னு சொல்றான், நம்ம வந்து ப்ளூல போட்டோம், தெரியுது, தெரியாம போட்டோம், ஓகே. இப்ப தெரிஞ்சு மாத்ததுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான், சிக்னேச்சர் மாத்ததுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான், மாத்திருங்க. இதெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின். சார் எனக்கு சிக்னேச்சர் ஓகே சார் நான் மாத்திடுறேன், ஆனா என்னுடைய போட்டோ வந்து நான் வந்து கீழே நேமே போடாம வச்சிட்டேன் சார். தேவையே இல்லை, கேட்கல, புரியுதா? நேம் போடல சார்னா விட்டுருங்க, பரவாயில்ல, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சார் நான் நேம் போட்டு வச்சிட்டேன் சார், மாற்றணுமா? தேவையில்லை. நீ நேம் போட்டு வச்சாலும் சரி, நேம் போடாமல் வச்சாலும் சரி, அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ரைட்டா? சார் எனக்கு வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா தெரியல சார், ஆனால் இதில் ஆப்ஷனே இல்லை சார், நான் ஃபோட்டோ ஒன்று கரெக்டாக போட்டேனா என் பிளர் ஆகுதா அப்படின்லாம் எனக்கு தெரியல சார் அப்படின்னா, இல்லை வந்து நான் தம்ப் இம்ப்ரெஷன், நான் நல்லா தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சேன் சார், இதெல்லாம் வந்து கரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சு, ஆனால் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது சார் அப்படின்னா, உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றது முக்கியம் இல்லை. என்டிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கிளாரிட்டி இருக்கா, ஃபோட்டோஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க. இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். சார் எனக்கு ஃபோட்டோ சரியில்லாமல் இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சது சரியா இல்லை, பிளர்ராக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா, என்டிஏ வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க. உங்களுடைய மெயில் ஐடிக்கோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலுக்கோ இல்லைன்னா நம்மளுடைய எஸ்எம்எஸ்க்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். அதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏதாவது இன் கேஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன்சி இன் த ஃபோட்டோவோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தம்புலையோ ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வரும். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி தயக்கம் இருந்ததா, என்டிஏக்கு ஒரு மெயில் வந்து தட்டிடுங்க. இது மாதிரி இருக்குது, ஃபோட்டோ கிளாரிட்டி இல்லை, முகமே தெரியாமல் இருக்குது, ஃபிங்கர் வச்சேன் அதில் வரவே இல்லை, எது இருந்தாலும் யூ ஜஸ்ட் சென்ட் த மெயில் டு தெம் அண்ட் கீப் எ காப்பி வித் யூ. என்ன பண்ணோம், அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு ஒரு காப்பி ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுங்க, மற்றபடி நீங்கள் எதுவுமே பதில் வந்து போட தேவையில்லை. அதுக்கப்புறமா ஜென்ரலாக வந்து சார் கஸ்டமரி ட்ரெஸ்ன்னு போட்டிருந்தது சார், எனக்கு தெரியாமல் வந்து நான் கஸ்டமரி ட்ரெஸ்ஸுன்னா நான் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் நினச்சிட்டு நான் வந்து போட்டுட்டேன் சார், நான் அதை மாற்றணுமானா ஆப்ஷன் கொடுத்துருக்கானா? இல்லை, விடுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்கல. இதெல்லாம் முக்கியமாக அப்படின்னா நிறைய பேர் இது சம்மந்தமாக மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க, இதெல்லாம் ரெப்ரசன்டேஷன் போயிருக்கும். ஆனால் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அதை தான் என்ன பண்ணிட்டான், அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டான். அதனால் நீங்கள் தலையில் தேவையில்லாத மண்டையில் போட்டு அதெல்லாம் குழப்பிக்க தேவையில்லை. ரைட்டா? அதுக்கப்புறமா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மதர் ஃபாதர் நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் ஆக்குபேஷனு கொடுத்துருக்காங்களா? ரைட்டு. மதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆக்குபேஷன், இதில் சேஞ்ச் ஷால் பி அலோடு டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் தீஸ் ஃபீல்டு. இது ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்ததில் ஒன்று குவாலிஃபிகேஷனோ ஆக்குபேஷனோ அதில் ஏதாவது நீங்கள் மாற்றிக்கலான்றது கொடுத்துருக்காங்களா? ரெண்டுத்தில் ஒன்று. கேட்குறாங்க, என்ன தெரியுமா கேட்குறாங்க, சார் இன்கம் வந்து மாற்றி போட்டுட்டேன் சார், அதை வந்து மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றாங்க. கொடுத்துருக்கானா? நீங்கள் அதை தான் தேவையில்லாத கன்ஃபியூஷன் வச்சுக்க வேண்டாம். கொடுத்துருக்கிற ஸ்டெப்பு 3த்தையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்கானா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரே குழப்பம், சார் நான் வந்து இன்கம் போடுறப்ப 2 லட்சம் போட்டேன் சார், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 1 லட்ச ரூபாய் தான் சார் சம்பாதிக்கிறார் சார், நான் 8 லட்ச ரூபாய் போட்டோம் சார், ஆனால் நாங்கள் இன்கம் டேக்ஸ்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் ஃபைல் பண்ணி அதெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப 3 லட்ச ரூபாய் தான் சார் வருது, நான் எப்படி சார் மாற்றுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல, அதனால விட்டுருங்க, அதெல்லாம் போட்டு ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சரியா? இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்புறமா நான் ஏற்கனவே வந்து எக்ஸாம் வந்து 3 வாட்டி எழுதினேன் சார், ஆனால் நான் 2 வாட்டி தான் போட்டிருக்கேன், பரவாயில்ல, மாற்றத்துக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், மாற்றினா மாத்தலனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு இல்லை சார் அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அவன் கேட்பான் அப்படின்னா செக் பண்ணிக்கங்க. இந்த டீட்டெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சிருக்காங்களே தவிர, ஒரு எத்தனை வாட்டி பசங்க எழுதுறாங்க, எத்தனை இதில் வந்து ஜெயிக்கிறாங்க, அந்த மாதிரி எவ்வளோ மார்க்ஸ் வருது, 1 வாட்டி எழுதினா வருதா 2 வாட்டி எழுதினா அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக அந்த சிஸ்டம் அந்த காலம் கொடுத்துருக்காங்க. பயப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்தது ஒன்று கேட்குறாங்க, சார் மைனாரிட்டி கோட்டான்னு இருக்குது சார், நான் வந்து தெலுங்கு மைனாரிட்டி சார், நான் மலையாளம் மைனாரிட்டி சார், அதில் போட்டால் அது காட்டவே மாட்டேங்குது சார் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் வந்து இந்த நீட் அப்ளிகேஷன் போடுறப்ப தெலுங்கு மைனாரிட்டியோ மலையாளம் மைனாரிட்டிலாம் வராது, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இவங்க சொல்கிறது. அவங்க கேட்குறது வந்து கிறிஸ்டினா, முஸ்லீமா, ஜெயினா, இதை தான் கேட்குறாங்க.
அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மைனாரிட்டி காட்டும். சப்போஸ் நான் அதில் மைனாரிட்டி செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் சார்னா பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் போட்டு ஒன்றும் இது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் மேஜர் சேஞ்சஸ் வராது, அதனால தான் அவங்க கொடுக்கல. அகைன் வந்து இவங்க கொடுக்காம விட்டாங்கன்னா அதனால நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி சார், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அப்போ வந்து இங்கே வந்து சீட் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய வீடியோஸில் போடுறாங்கன்னா அது கவுன்சிலிங் அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அப்ளை பண்ணி நம்மளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறப்ப தனியாக கொடுப்பாங்க. தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா கொடுப்பாங்க, மலையாளம் மைனாரிட்டி கோட்டா இருக்கு, கிறிஸ்டின் மைனாரிட்டி கோட்டா இருக்கு. அப்போ அந்த டைம்ல நம்ம அப்ளை பண்றப்ப நீங்க வாங்கி வச்சு அதுல போட்டுக்குங்க. அது செப்பரேட். இதுக்கும் அதுக்கும் போட்டு கன்ஃபியூஸ் நீங்க பண்ணிக்க தேவை. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி வேற, ரிலிஜியன் மைனாரிட்டி வேற. ரைட்? ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். என் குழந்தை இங்கிலீஷ் மீடியம் தான் சார் படிக்குது, என் குழந்தை என்ன பண்ணுது, இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்குது, ஆனா நான் தமிழ்ல கொஸ்டின் பேப்பர் கேட்கலான்னு இருக்கேன், தாராளமாக மாற்றிக்கலாம் சார். நான் இங்கிலீஷ் போட்டேன் சார், ஆனால் குழந்தைக்கு வந்து இப்போ படிக்கிறப்ப புரியலன்னா என்ன பண்ணுறது, இங்கிலீஷ் வந்து நான் இங்கிலீஷ் போட்டால் வெறும் இங்கிலீஷ் தானே வரும், தமிழ் போட்டால் கூட அட்லீஸ்ட் குழந்தைக்கு புரியுமே அப்படின்னா, என்ன கேட்டால் ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைக்கு தமிழில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா அழகு அப்படின்னு தமிழில் சொன்னாங்கன்னா இங்கிலீஷில் யூனிட்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே சம்மந்தமே இல்லை. ரைட்டா? அதனால் அதெல்லாம் பார்த்துங்க, ரொம்ப வேர்ட்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க. தமிழ் போட்டால் இங்கிலீஷும் பேப்பர் தராங்க அப்படின்றதுனால தமிழ் அப்படின்னு போடுறப்ப தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கிடைக்கும். அதனால கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, மாற்றிக்கிடுங்க. ரைட்டா? அதனால நீங்கள் இதை பற்றியெல்லாம் எதுவும் இது பண்ணிக்க தேவையில்ல. சார் நான் வந்து 2வது இந்த எக்ஸாம் சிட்டி வந்து ஏற்கனவே போட்டேன் சார், நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் தங்கி படிச்சுட்டு இருக்கேன், அங்கே வந்து நான் என் வீட்டில் இது போட்டுட்டேன், நான் வந்து இப்போ மாற்றிக்கலாமான்னா 2 விஷயம். ஒன்று, வீட்டு பக்கத்தில் இருக்கு, வீட்டில் போயிட்டு நீங்கள் வந்து படிக்க போறீங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க ஹாஸ்டல்ல இருந்து எவ்வளோ நாள் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு பாருங்க. நான் வந்து எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் அங்கே கிளாஸ் வச்சிருக்காங்களா, இல்லை முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்களா, இல்லை எனக்கு வேண்டாம் நான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கல, நான் வீட்டில் போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா வீட்டு பக்கத்துலேயே சென்டர் போட்டுங்க. இல்லை நான் லாஸ்ட் வரைக்கும் இருந்து இன்ஸ்டியூட்லேயே அவங்க என்னெல்லாம் வந்து சொல்கிறாங்களோ கேட்டுக்கிட்டு, அச்சு பிசராமல் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் அவங்க கைடன்ஸை எடுத்துக்கிட்டு எக்ஸாம் முடிச்சு அந்த ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீஸ்லாம் செக் பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படின்னா, எங்கே படிக்கிறீங்களோ அந்த இடத்துல சென்டரை சப்போஸ் வீட்டாண்ட சென்டர் போட்டுருந்தீங்கன்னா மாற்றணும்னா மாற்றத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக மாற்றிக்கிடுங்க. சரியா? இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. எதனா இதை நான் விட்டு போனதில் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு, இல்லை வேற எதனா கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கொடுங்க, திருப்பி உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். தேவையில்லாத விஷயங்களை டென்ஷன் பண்ணிக்காதீங்க. இந்த பிரிண்ட்டை மட்டும் கொஞ்சம் தயவு செய்து எடுத்து வச்சுங்க கையில். இன்னைக்கு நாளைக்கு தான் 9, 10, 11 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 10ஆம் தேதி, இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கு, மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்களா சார், எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? அல்டிமேட்டா இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. நான் போடவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் கால் பண்ணுறாரு. சார் 30 நாள் என்ன பண்ணுவீங்க சார்? 30 நாளுக்கு நான் பண்ணணும்னு நினச்சேன் சார், டைமே கிடைக்கல அப்படின்னாங்க. பாருங்க, இதை விட்டா நம்மளுக்கு என்னங்க, நம்மளுடைய குழந்தை ஒரு எக்ஸாம் எழுத போது 30 நாளைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறது கூட நம்ம டைம் ஒதுக்கலன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? சரியா? நிறைய பேர் ரெப்ரஸன்டேஷன் அமைச்சிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச காலையில் 2 பேர் மெயில் வந்து போட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த வேலை இருந்தது, அந்த வேலை இருந்தது, ஓபிசி சர்டிஃபிகேட் வரல, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து மாற்றினா எங்களுக்கு அப்டேட் ஆகாமல் ரொம்ப டைம் பண்ணிட்டாங்க, அதனால் பண்ணலை, இதனால் நாங்கள் அப்ளிகேஷன் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க. மெயில் போடுங்கன்னா மெயில் போட்டு எனக்கும் வந்து ஒரு காப்பி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு தான் இருக்குது. சொல்ல முடியாது, என்டிஏ டிசிஷன் என்டிஏ தான். ரைட்டா? என்டிஏ கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா இல்லை ஸ்ட்ராங்காக வந்து லாஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ஃப்ராட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் ஃப்ராட் ஆனதுக்கு மெயின் ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா அதையும் சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணது 30 நாள் கொடுத்து முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து திருப்பியும் அதில் போட்டுட்டு தேவையில்லாமல் அன்வான்ட் திங்ஸ்லாம் நடந்துருச்சு அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டிஏ வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய இது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எப்போ வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணி 2015 ஸ்பீடப் எடுத்து அதுக்கப்புறம் 2017 கண்டினியூ ஆச்சோ, இது வரைக்கும் என்டிஏ வந்து ஒவ்வொரு என்டிஏ எப்போ கண்டக்ட் பண்ணிச்சோ அதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணாங்களோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டாக சொன்ன டேட்டுக்கு 30 சொன்னாங்க, அது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கரெக்ஷன் விண்டோக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அதனால நம்ம கமிட்டியோட பரிந்துரையாக இருக்கும், ராதாகிருஷ்ணன் சார் கமிட்டியோட இதெல்லாம் வந்து பண்ணுங்க, இதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இருக்கலாம். சப்போஸ் நிறைய ரெப்ரசன்டேஷன் வருது, மாற்றலாம். ரைட்டா? அது வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, வேற என்ன உங்களுக்கு தேவை இருக்குன்றத சொன்ன மாதிரி கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஆர்ஜிஆர் அகாடமி வந்து ஒரு நீட் எக்ஸாம்ஸ் எழுதி பார்க்கணும், ஒரு வருஷம் நான் வெயிட் பண்ணி படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு, ஆனால் வசதி இல்லை சார், ஆனால் படிக்கணும் சார்
அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 40,000 ரூபாயில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு டியூஷன் ஃபீஸில் கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அருமையான டீச்சர்ஸை வச்சு பண்ணியிருக்கோம். புக்ஸ் மெட்டீரியல் அருமையாக இருக்குது. டெஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். டீச்சர் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அற்புதமான ஒரு கிளாஸ் 40,000 rupeesல உங்களுக்கு கிளாஸஸ் இயர் ஃபுல்லாக. ரெண்டாவது, இந்த 40,000க்கு 1 இயர் வெயிட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு சார் எக்ஸாம், அதை எழுதி பார்க்கணும் சார், எழுதி பார்த்தா மட்டும் போதாது, அது படிச்சுக்கிட்டா கூட நல்லா இருக்கும், அதுக்கு ஒரு ட்ரைனிங் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம 35 days வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோம். 25,000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஒரு வருஷம் படிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இது ஃப்ரீங்க. எப்படி இருக்கு அம்மா கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி, பரவாயில்லையே இவ்வளோ அற்புதமா 25,000 ரூபாய் கோர்ஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா அப்படின்ற 40,000 ரூபாய் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஃபுல் இயர்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி இப்பத்துல இருந்தே +2 எக்ஸாம் முடிஞ்சதுமே அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வருஷம் எக்ஸாம் எப்படி இருக்குதுன்னு எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்து முடிச்சதுமே அப்படியே வில் ரீஸ்டார்ட் ஃபார் 1 இயர் ப்ரோக்ராம். படித்து முடித்து அடுத்த வருஷம் சீட்டு வாங்குற வரைக்கும் வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. அந்த மாதிரி யாருக்குன்னா ஐடியா இருந்ததுன்னா கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். நேமு, கான்டாக்ட் நம்பர், அப்பா பேர், எந்த ஊர், படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்து கொடுங்க. 40,000 பே பண்ணுறதுக்கு உங்களால் முடியுமா அப்படின்னு பாருங்க. சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா 40,000 ஃபீஸு அந்த புக் மெட்டீரியலோட போயிடும். வெளியூரில் இருந்து வரீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய பேர் சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு சென்னையில் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் இருக்கிறவங்க சென்னையில் இருக்காங்க. சென்னையிலேருந்து வெளியில் போய் வேற எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியான நம்பர்ஸ் தான். அந்த மாதிரி வெளியூர்லேருந்து நிறைய பேர் உங்களுக்கு சொந்தக்காரங்க இங்கே இருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டிலேருந்து வந்து போகலாம். ஹாஸ்டல் வசதி வேணும் சார் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் தனியாக பே பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். நிறைய ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. RJR அகாடமியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ரைட், பண்ணலாமா? ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்கா? எழுதி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா? அதுவும் கம்மி ஃபீஸில் படிக்கணும், அதுவும் சென்னையில் வந்து 40,000 படிக்கணும் அப்படின்றது கனவு தானே. 40,000 ஃபீஸில் வந்து யார் சொல்லி தருவா? அதுவும் சென்னையில். RJR அகாடமி அதுக்கான ஸ்டெப் எடுத்து எக்கனாமிக் பேட்ச் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். யூஸ் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.